சரியான பவுசுக்கார அவன், வெள்ளம்பர பிரியன். எதை செஞ்சாலும் ஊர்க்காரங்க அதை பார்த்து தன்னை மெச்சணும்னு மெனக்கெட்டு அலைவான். பழைய சோளக்கஞ்சிய பச்சை தண்ணிய விட்டு களைஞ்சு குடிச்சுபிட்டு இன்னைக்கு என் பொண்டாட்டி நாட்டுக்கோழி குழம்புல உப்ப கொஞ்சம் தூக்கலா போட்டு விட்டா அப்படின்னு பீத்திக்கிட்டு அலைவான். அவனுக்கு ரொம்ப நாளா மோதிரம் செஞ்சு போட்டுக்கணும்னு ஆசை. வீட்டுல கிடக்கிறதையெல்லாம் வித்துவிட்டு அரை பவுன் மோதிரம் ஒண்ணு செஞ்சு போட்டுக்கிட்டான். பளபளன்னு போட்டுக்கிட்டு அப்படியே பந்தாவா ஊருக்குள்ள வந்தான். ஒரு பயலு புது மோதிரத்தை பார்த்து என்ன இது அப்படின்னு கேட்கறது மாதிரி தெரியல. அதனால மோதிரம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி மோதிர வர நகத்தை அப்படியே கடிச்சுக்கிட்டே அலைஞ்சான். யாரு கேட்டாலும் நகத்தை கடிச்சுக்கிட்டே பதில் சொன்னான். யாரு நகத்தை பார்த்தாங்களே ஒழிய மோதிரத்தை பார்க்கல, கண்டுக்கல, கேட்டுக்கல. அங்க பாருங்க வானத்துல கொக்கு ஜோரா பறக்குது, இங்க பாருங்க பறக்குதுன்னு மோதிர விரல காட்டி காட்டி சொல்லி கிள்ளி பார்த்தான். எல்லாரும் கொக்கத்தான் பார்த்தாங்களே தவிர இந்த மோதிர விரல பார்க்கல, கவனிக்கல, கேட்கல. பொம்பளைங்க தண்ணி எடுக்கிற இடத்துல போய் தாகத்துக்கு தண்ணி கேட்டு நின்னா மோதிரம் வெளியே தெரியற மாதிரி ரெண்டு கையையும் அப்படியே குவிச்சு வச்சுக்கிட்டு தண்ணி ஊத்த சொல்லி நின்னா. அப்படி தண்ணி ஊத்துறப்ப கூட அந்த பயசிரிக்கிய ஒருத்தி கூட இந்த மோதிர விரல பார்க்கல. நாள் முழுக்க இப்படியே ஓடி போச்சு. ராத்திரி வேற ஆகி போச்சு. இவன் வெறுத்தே போயிட்டான், ரொம்ப கடுப்பாயிட்டான், கனமாவே காண்டாயிட்டான். இவ்வளவு செலவு பண்ணி அரை பவுன் மோதிரம் போட்டிருக்கேன், யாரும் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியலையே. ரொம்ப व्यसனப்பட்டு போனவன் பார்த்தான், ஒரு முடிவுக்கு வந்துட்டான், செயல்பட்டுட்டான். அன்னைக்கு ராத்திரி நட்ட நடிச்சாம அவனோட வைக்கோல் படப்பு தீ பிடிச்சிருச்சு. நெருப்பு துபு துபு துபுன்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ தீ, ஐயோ தீ, ஐயோ தீ என்று சொல்லி கத்தி ஊரையே கூட்டிட்டான். எல்லாரும் குடங்குடமா தண்ணியோட ஓடி வந்தாங்க, நெருப்பு அணைக்க பார்த்தாங்க. இவன் தன்னோட மோதிர விரலால அப்படி காட்டி அங்க தண்ணி ஊத்துங்க, இங்க தண்ணி ஊத்துங்க, இப்படி தண்ணி ஊத்துங்க, அப்படி தண்ணி ஊத்துங்கன்னு அந்த மோதிர விரலையே காட்டி காட்டி கத்திக்கிட்டு இருந்தான். அப்போதான் அது நடந்துச்சு. அந்த பொன்னிற நெருப்பு வெளிச்சத்துல அவனோட மோதிரம் பளபளன்னு மின்னுச்சு. அத ஒரு கிழவி யதார்த்தமா பார்த்து விட்டா. ஏண்டா ராசா, பளபளன்னு இருக்குதே மோதிரம், என்ன புதுசா? கேட்டதுதான் தாமசம். பவுசுக்காரன் தலையில அடிச்சுக்கிட்டானா. அட எடுபட்ட கிழவி, இத பகலிலேயே கேட்டிருந்தா என்னோட வைக்கல் படப்பு இப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சு வீணா போயிருக்காதே. அப்ப வைக்க படப்புக்கு தீ வச்சது யாரு? வேற யாரு? அவருதான், அந்த பவுசுக்காரர் தான். சுய பெருமைக்கு அடிமையானவன் சுய நாசத்திற்கும் அடிபணிவான், எந்த உச்சத்திற்கும் போவான். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட